ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திணை கேசரி செய்ய போகிறோங்க. உண்மையிலே சின்ன சூப்பராக இருக்குமே. குழந்தைகளுக்குலாம் கொடுத்து போகிறேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரவா மாதிரி இல்லாமல் திணை கேசரி இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்குலாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது உண்மையிலே செம்மையாக இருக்கும். சிறுதானியம் எடுத்து சமைச்சு பாருங்க. இன்னொரு டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம திணையை எடுத்துக்கோங்க. திணையை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிருங்க 3 தடவை. இதில் வந்து 1 டம்ளர் திணையை எடுத்தேன். 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். கழுவி வச்ச திணையை சேர்த்துட்டு 3 விசில் விட்டுக்குங்க. அது நல்லாவே வெந்து நல்லா குழஞ்சிரும். நல்லா வெந்தோன பிறகு 1 டம்ளர் சர்க்கரை. உங்கள் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தக்கன சேர்த்துக்குங்க. இது சின்ன டம்ளரு, அதனால நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்தனால இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டின பிறகு இது கொஞ்சம் வந்து இருக்கும். இப்போ வந்து லூஸ் விடும். நல்லா லூஸ் விடும் சர்க்கரை சேர்த்தனால. ஆனால் டைமாக இன்னுமே இருக்கும். நான் ரெட் கலர் ஃபுட் கலரும் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்தா நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் கேசரி. அதனால் அப்புறம் 3 ஏலக்காய் 3 ஏலக்காவும் நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. தட்டி சேர்த்த பிறகு நெய்யை எடுத்து நெய்யை வந்து அதில் பாதி ஒன்று ஊற்றிருக்கேன், இதில் ஒன்று ஊற்றிருக்கேன். ஊற்றி என்ன பண்ணுங்க, நல்லா கிண்டிடுங்க. சரி, முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டிடுங்க. முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு திராட்சை சேர்த்து நல்லா கிண்டி அதை கருகு விடாமல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா பாதாம் சேர்த்துக்குங்க. நான் பாதாம் சேர்த்துருக்கேன், ஏன்னா இங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் அதை கிண்டின பிறகு உண்மையிலே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ எதிர்பார்த்தேன், ஆனால் இதை விட சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருக்கா பாருங்கள். உண்மையிலே நல்ல கலர் ஆரஞ்சு கலரில். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.